100 கோடி ரூபாய் சொத்து மோசடி வழக்கில் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கு கரூர் குற்றவியல் நீதிமன்றம் நிபந்தனை ஜாமீன் வழங்கியது. கரூர் மாவட்டம் வாங்கல் பகுதியைச் சேர்ந்த பிரகாஷ் என்பவரது 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை மோசடி செய்த வழக்கில் சிபிசிஐடி போலீசாரால் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த நிலையில் சிபிசிஐடி போலீசார் கைது செய்த வழக்கு மற்றும் பிரகாஷ் அளித்த புகாரின் பேரில் 6 பிரிவுகளின் கீழ் கைது செய்யப்பட்ட வழக்கு என இரு வழக்குகளிலும் ஜாமீன் கோரி எம்.ஆர். விஜயபாஸ்கர் கரூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் மனு செய்திருந்தார். இந்த மனு நீதிபதி பரத்குமார் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி எம்.ஆர். விஜயபாஸ்கர் சிபிசிஐடி அலுவலகத்தில் காலை மாலை என இரு வேளைகளிலும் கையெழுத்திட வேண்டும் என்றும் மதியம் வாங்கல் காவல் நிலையத்தில் கையெழுத்திட வேண்டும் என்றும் மறு உத்தரவு வரும் வரை இது தொடர வேண்டும் என நிபந்தனை ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டார். இவ்வழக்கில் போலியான ஆவணங்கள் கொடுத்ததாக வில்லிவாக்கம் காவல் நிலைய ஆய்வாளர் பிருத்திவிராஜ் மற்றும் பிரகாஷின் உறவினர் பிரவீன் ஆகியோருக்கும் நீதிபதி நிபந்தனை ஜாமீன் வழங்கினார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய கரூர் மாவட்ட அதிமுக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் சுப்பிரமணி, திமுக கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறையினர் போடப்பட்ட பொய்யான வழக்கு என்பதை நிரூபித்து உள்ளதாக குறிப்பிட்டார். திரு மாவட்ட கழக செயலாளர் திரு எம்.ஆர். விஜயபாஸ்கர் மற்றும் அவருடன் கைது செய்யப்பட்ட திரு பிரவீன் அவர்களை ஜாமீனில் வெளியே கொண்டு வர இயலாத சூழ்நிலையை மீண்டும் மீண்டும் சிபிசிஐடி போலீசாரும் வாங்கல் காவல் நிலைய போலீசாரும் செய்தார்கள். அதனை அனைத்தையும் அஇஅதிமுக கழகத்தின் வழக்கறிஞர் அணியை சேர்ந்த அனைத்து உறுப்பினர்களும் சேர்ந்து ஒன்றாக போராடி இன்று நீதி வென்றது. அவர்கள் இருவருக்கும் நிபந்தனை ஜாமீன் வழங்கி கரூர் குற்றவியல் நடுவர் நீதிபதி அவர்கள் உத்தரவிட்டதோடு பிரகாஷ் சார்பாக திரு எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்களுக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என வழக்கறிஞர் மூலம் போராடிய அந்த மனுவையும் தள்ளுபடி செய்து இன்று அவர்கள் இருவருக்கும் ஜாமீன் வழங்கியுள்ளது.